அனுர குமார திசாநாயகே. சின்ன இதழ்கள், செம்பவள கன்னங்கள், சங்கரா நேத்ரா டிவியில வந்து போட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து யூடிவில கேமராமேன வேலை செஞ்சேன் 2 வருஷம். என்ன சொன்னோம்னு சொன்னா இது இன்னும் முழுசா முடியல தம்பி, இப்பதான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னார். ஸ்கூல்ல படிக்கிற டைம்லயே இப்போ ஒரு மெத்ஸ் சார்ண்டா அவர் படத்தை முன்னுக்கு புக்கில் வரைஞ்சி வச்சிருப்பேன் கோப்பியில். அது சயின்ஸ் சார்ண்டா அவரை பார்த்து வரைஞ்சிருப்பேன். கட்டாரில் ஒரு ஷேக்கிட படம் நம்ம நாட்டு காசு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். அண்ணாட ஒரு முழு நீள திரைப்படம். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே தேவா. நான் உங்கள் இந்திரஜித். ஓகே, இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து நிறைய திறமசாலிகள் அண்ட் வந்து நம்மட இலங்கையில் இருக்கிற கலைஞர்களை வந்து வெளியில் கொண்டு வர விதமாக வந்து நாங்கள் நிறைய காணொலிகளை வந்து செஞ்சுருக்கோம். இனி வருங்காலத்துலேயும் அதை செய்வோம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. என்னது, சக்தி டிவியால் நடத்தப்பட்ட சக்தி கிரவுண்ட். அங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவங்க, அந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொண்டவங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சு, நாங்கள் உண்மையிலே ஏகப்பட்ட திறமை. ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த சித்திரம் பெறஞ்சதாக இருக்கட்டும், அண்ட் வந்து நிறைய சாதனைகள் படைச்சிருக்கார். அண்ட் வந்து அதை தாண்டி ஒரு நல்ல பாடகர் அண்ட் வந்து டிரெக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த அண்ணாவை தான் நாங்கள் வந்து சந்திக்க வந்திருக்கோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் அங்கேயே வச்சா நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்க வருவோம், அங்கே வந்து உங்களோட திறமை சம்பந்தமாக நாங்கள் வந்து பாப்போம் அண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அதிகமாக பேசிட்டு இருக்கோம். வந்து அண்ணாவை சந்திக்க போகலாம். அண்ணாட இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கல்முனையில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இப்போ வந்து ஸோ அண்ணாவை சந்தித்து அண்ணாவில் வந்து இது வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கார் அண்ட் வந்து எப்படி பாட்டு படிக்கிறார் என்ற திறமை நீங்களே பார்த்தீங்கன்னா அசந்து போயிருந்தீங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பிரதர் ஸ்டூடியோ போட்டிருக்கீங்க? எனக்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் அரசு அங்கீகாரம் பெற்ற புகைப்பட நிலையம். என்ன இதுவரை இருக்காடா சொல்ல தெரியலையே, அண்ணா ஸ்டூடியோ வச்சுக்கிறாரு. உண்மையில நாங்களும் இங்கே வந்து பார்க்கைக்குள்ள வந்து கடைசியாக ஒரு புகைப்பட கலைஞர் போல அப்படின்ற மாதிரி வந்து ஜோதிச்சினாங்க. அதாவது பல்துறை கலைஞர், எல்லா துறைகள்லையும் ஒரு கலைஞர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. அண்ணாவை பார்த்தாலே நீங்கள் இப்போ தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. எங்களோட வீடியோ கிளிப்பில் ஒரு சின்ன கிளிப் ஒன்று காட்டியிருந்தாங்களே, ட்ராயிங் பண்ணுறவங்க வந்து அதில் பாட்டெல்லாம் படிச்சிருந்தது வந்து நாங்கள் அதை வந்து அதில் கட் பண்ணிட்டோம். ஏனெண்டா அது ஒரு முழு வீடியோவாக செய்கிறதுக்காக வந்து உண்மையில வந்து பார்த்தோன்னு வேந்துடும். வேணுண்டா முதல்ல நீங்கள் இப்படி ஒரு ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, வீட்டை வாங்கோ இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்னு சொல்லி இந்த ஸ்டூடியோ பிறந்து நீங்கள் ஃபஸ்ட் நடத்துறீங்க. நான் இந்த ஸ்டூடியோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 10 வருஷத்துக்கு மேலே. சரி, அதுக்கு முதல்ல உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் கடைசியாக கலந்து கொண்ட ப்ரோக்ராம் எல்லாம் வந்து என்ன மாதிரி எப்படி போய் கொண்டிருக்கு? ப்ரோக்ராமில் கலந்தாம், இன்னும் ஒரு ரிசல்ட் வரல. உண்மையிலே வாழ்த்துக்கள். இப்படியான கலைஞர்களை சந்திக்க வந்து அப்படி உங்கள் ஸ்டூடியோக்குள்ளே போவோமா? வாங்க. வெல்கம் டு கிரியேட் கிரியாலன் மேஜிக் எல்லாம். ஓகே, வந்த உடனே வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அண்ணாட ஒரு முழு நீள திரைப்படம். அதை காட்டுங்க அம்மே. திரைப்படத்தோட வந்து ஒரு போஸ்டர், முழு நீள திரைப்படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான். ஓகே, படத்தோட பேர் என்ன? சைலண்ட் கில்லர். இது பேர் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரியல வந்து. அண்ட் இதில் உண்மையில வந்து இப்போ எத்தனை கலைஞர்கள் இது செஞ்சாலும் என்ன கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த தமிழ் பேசுகிற கலைஞர்கள் 40க்கு மேற்பட்ட கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. ஆமாம், உண்மையில இதுகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வர. ஏன்னா எங்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு இதுதான். இப்போ நீங்கள் உண்மையில இதை எத்தனை வயதில் நீங்கள் எடுத்தீங்க இந்த படம்? இப்போ கிட்டத்தில் எடுத்தேன் நான். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்க? இப்போ வந்து 53 வயசு. 53 வயசா? ஏதோ ஒரு 35 வயசு இருக்கிறீங்க. அண்ணாட சாயில பாக்குள்ள அந்த கமலஹாசன் இல்லையா, விக்ரம் படம் கலைஞன் என்றைக்கும் இளைஞன் தான். இளைஞன். சரி, இந்த கலையில வந்து உங்களுக்கு எப்ப இருந்த ஆர்வம் வந்து? அது சின்ன வயசுலயே நான் இந்த ஆரம்பத்திலேயே ஃபுல்லாக நான் இந்த கல்முனை வெஸ்லி ஹைஸ்கூல்லாம் படித்தேன். நான் சின்ன வயசுலேருந்து ஓயல் மட்டும்தான் அங்கே படித்தேன். நான் திருப்பி அரசாங்க உத்தியோகத்தில் செஞ்சு போட்டு அதை விட்டு தான் நான் வெளிநாட்டு போனேன். நான் அரசாங்க கவர்மெண்ட் ஜாப்லேருந்து விட்டுட்டு போனேன். நான் சலுசல டெக்ஸ்டைலில் வந்து டிசைனராக இருந்தேன்.
அந்த ஃபிலோ கேஸ் சீத்தை அதுகளுக்கு டிசைன் பண்ணுற டிசைன். நான் 95ஆம் ஆண்டு இருந்தேன். நான் 98ஆம் ஆண்டு நான் கட்டாருக்கு போயிட்டேன். அன்னருமே அந்த டைம்லேயே போயிட்டேன். வெளிநாட்டு முகத்தில் போயிட்டேன். போயிட்டு அதுக்கப்புறம் கட்டாரில் 10 வருஷம் இருந்து விட்டு இங்கே வந்து ஸ்டூடியோ. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் இது சம்மந்தமான இதை விட இல்லை. இந்த 2 வருஷத்துக்கு முதல்ல ஒரு படம் எடுத்துருக்கீங்க. அது ரத்தத்தில் உள்ளதானே, விட மாட்டான். அடுத்து வந்து இந்த படத்துக்கான கதை, திரைக்கதை, பாடல், கேமரா, எடிட்டிங், தயாரிப்பு, இயக்கம் எல்லாமே நீங்களே தனியே செய்தது. அது ஒரு பெரிய விஷயமே. எல்லாமே நான் தான் செஞ்சேன். சரி, இப்போ இலங்கையிலிருந்து கடும் கஷ்டம். இலங்கையிலிருந்து வந்து இப்படி ஒரு படம் செய்கிறேன்னு சொன்னா என்னென்ன சிக்கலை நீங்கள் எதிர்கொண்டீங்க அந்த டைமில்? முதல் சிக்கல் வந்து இப்போ பொதுவாக வந்து ஒரு ஆள் கதையை செய்யலாம், இல்லாட்டி பாடலை செய்யலாம், இயக்கத்தை செய்யலாம், கேமரா செய்யலாம், எடிட்டிங் செய்யலாம். இது எல்லாத்தையும் செய்கிறேன்டா அது ஒரு கட்டும் சிக்கலான விஷயம். வந்து ஒவ்வொரு முக்கியம் அதான் கண்டிப்பாக இந்தியாவில்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதுக்குன்னு சொல்லி தனி செய்யலாம். ஆனால் இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே நம்ம தான் நிறைய செய்யணும். ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. அந்த வேலை உண்மையிலே சந்தோஷம். உண்மையாக வந்து இதை தாண்டியும் ஒரு என்ன சொல்கிற சித்திர கலைஞன் அண்ணா வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு நிமிஷம் வேணே, ஒரு நிமிஷம் கணக்கு வந்து ஒரு ஆர்ட் ஒன்று வரைஞ்சி காட்டினவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆர்ட் வந்து அந்த கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்க. யாருக்குறாரு தெரியல, 5 நிமிஷத்துல ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணி தர 5 நிமிஷத்துல நமக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சால் அப்துல் கலாம் பார்த்து முடியும் உங்களுக்கு உங்களுக்கு விளங்கிருக்கு. பாடகர் இந்த நோமலா எத்தனை பேரை சொல்றான் இப்போ விளங்கிருக்கு. வர கண் வச்சதான் சூப்பர் ஸ்டார் கண் வச்சுன்னு தெரியுது. அண்ணன் யாரு தளபதி? அது வேறு நெத்தியானே வர்றது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இப்போதான் அந்த வீடியோ ஒன் பண்ண நாங்கள் சரியான கீற ஆரம்பிக்குள்ள வீடியோ ஒன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1.5 நிமிஷமா அது 1.5 நிமிஷத்துல முடிச்சு. 1 நிமிஷத்துலேயே ரஜினி வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர், உண்மையிலே வந்து நல்லா இருக்கு. வேறு லெவல் டேலண்ட் உண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் வந்து உண்மையாக எதிர்ச்சியாக தான் உட்காந்து கதைக்கில் வந்து சொல்லியிருந்தார் வந்து இப்படி ஒரு ஆட்டெல்லாம் வரையணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் வீடியோ எடுத்து ஒன்று கேட்கல வந்து சொன்னோன்னா ஓகே நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன்னு பாருங்க சொல்லி கொஞ்சம் இதில் வரைஞ்சேன். அப்போயே நான் கதைச்சிருந்தேன். ஸோ அண்ணா போய் நேரடியாக சந்திக்கணும்னு சொல்லி. இப்போ நீங்கள் இங்கே உண்மையிலே விலை கூடிய ஆட்டுன்னு சொல்லி வரைஞ்சி நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? நான் கட்டார் மற்றது கட்டாரில் ஒரு ஷேக்கடை படம் நம்ம நாட்டு காசு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. துபாயிட எங்களோட தங்கச்சி அங்கே இருக்கிறதால துபாய்க்கு போனான். அங்கேயும் ஒரு படம் 1 லட்சம் ரூபாய்க்கு துபாய் மன்னுற படம் 2ம் போயிருக்கு. அதான் கூடியது. அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே ஒரு ஆள்கிட்ட படம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கார். அதை வந்து யாருன்னு சொல்லி காட்டுறோம். ஒரு காட்டுறீங்களா அந்த படத்தை? ஓகே, இது தனி பென்சில் ஆர்ட். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி. ஸோ இதை வரைஞ்சி அந்த ஃபோட்டோ ஒன்று காட்டுனீங்களே, இங்கே இந்த ஃபோட்டோவில் காட்டணும். ஸோ என்ன சொன்னவர்னு சொல்லி சொன்னால் இது இன்னும் முழுசாக முடியலை தம்பி, இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னவர். நாங்கள் கேட்டோம் இன்னும் இதில் முடிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, எல்லாம் வரைஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி. அப்போ எவ்வளோ நேரம் எடுத்தேன்னு சொல்லி கேட்கல சொன்னவர் வந்து 2 ஹவர்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி. அதாவது இது எப்படி சொன்னாங்க அந்த அவர் காட்டின ஃபோட்டோவையும் இதையும் வச்சு பார்க்கணும் ஒரு கொஞ்சம் கூட பிஸியாக அப்படி இருக்குது. ஓ இதை காட்டும் எப்படி ஃபோட்டோவை தான் அண்ணா வந்து இந்த நல்ல வரைஞ்சிருக்கிறார்.
எத்தனை ஆர்ட் வரைஞ்சிருப்பீங்க? இது பெரிய ஆர்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 பேர் பெரிய பெரிய ஆர்ட்ஸ் வரைஞ்சிருப்பேன், 15 பேர். ஸோ நார்மலாக சின்ன சின்ன சைஸ் நிறைய 100க்கு மேலே வரைஞ்சிருப்பேன். அது சித்திரம் வரைய ஆர்வம் வந்து இப்போ இருந்து வந்து அது சின்ன ஸ்கூலில் படிக்கிற டைம்லேயே இப்போ ஒரு மெத்ஸ் சார்ண்டா ஒரு படத்தை முன்னுக்கு புக்கில் வரைஞ்சி வச்சிருப்பேன் கோப்பியில். அது சயின்ஸ் சார்ண்டா அவரை பார்த்து வரைஞ்சிருப்பேன். சார் மாதிரி என்னை பார்த்து பாராட்டியிருக்கா, இப்படி ஒரு நல்ல திறமை இருக்காங்க. ஓ கண்டிப்பாக தான் உண்மையிலே வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒன்று இப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கடுமையாக ஊக்குவிக்கப்பட்டிருந்தாங்கடா. அவங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போயிருந்தா அண்ணவெல்லாம் இப்போ நம்ம சந்திச்சுக்கல, டேட் கேட்டு தான் சந்திச்சு வந்துருக்கோம். அதுக்குரிய களம் இலங்கையில் களம் இல்லை, களம் இலங்கையில் களம் இல்லை. தமிழ் பேசுகிற மக்களுக்குரிய களம் இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை. அதுதான் பொதுவாக சொல்லலாம். எவ்வளோ திறமை இருந்தாலும் பொட்டிப்பாம்பா தான் இருக்கு. அடுத்தது பொதுவாக வந்து இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அந்த கலைஞருக்குரிய அந்த அட்டை கொடுக்குறாங்க தெரியுமா, அடையாள அட்டை. அடையாள அட்டை, கலைஞர் ஐடென்டிட்டி. தமிழ் கலைஞர்களுக்கு கஷ்டம். மற்ற மொழி பேசுகிற கலைஞர்கள் வந்து எடுத்து போயிடுவாங்க. நம்ம வந்து தமிழ் பேசுகிற மக்களுக்கு சரியான கஷ்டம். சரி, அப்படி இது ஒரு கார்டு வந்து இது வந்து இலங்கையில் இருக்கிற பிரபல ஊடகமே நேத்ரா டிவியில் வந்து போட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து யூடிவியில் கேமராமேனை வேலை செஞ்சேன் 2 வருஷம். யூடிவியில் கிளம்பு கிரலப்பனா 8 ஆஃபீஸ். இவ்வளோ இடங்களெல்லாம் வேலை செஞ்சு வந்திருக்கிறீங்க. இதை தாண்டியும் வந்து ஒரு அருமையான பாடகர் என்று சொல்லலாம் வந்து அண்ணாவை. அவ்வளோ அழகாக வந்து அங்கே ஒரு பாட்டு எங்களுக்கு வந்து படித்து காட்டினோம். நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுறீங்களா? எஸ்பிர பாட்டில் இன்னொரு பாட்டு இருக்கு. கமலாசன் வாய்ஸில் சின்ன ஒரு தொகை ரவுண்டு போயிட்டு திருப்பி ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. பழைய படம் தாய் இல்லாமல் நான் இல்லை படத்தில் ஒரு எஸ்பிர பாட்டு உண்டு. ஓகே, கமல் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன இதழ்கள், செம்பவள கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத பொச்சிலை, வண்ணவெளி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன், என் உயிரே எழுந்தன்னை பார் பார் பார், கண்ணே நான் பாட கட்சிலையும் எழுந்தாடும், காதல் இளவரசன் கலைத்திறனை நீ அறியாய், உன்னை பாட்டாலே உருக வைக்கும் இளைஞனடி, என்னிடம் நாடகமா நானே நடிகனடி, நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலில் பாடலில் மன்னவன் நானடி, நடிகனின் காதலி நாடகம் ஏனடி. எஸ்பிர பழைய பாட்டு. சரி, இப்போ உண்மையாக வந்து உங்களோட ஹை பிச்செல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்க நீங்கள் எடுக்கிறோம், சிம்பிளாக எடுக்கிறோம் வந்து எடுக்கிறீங்க வந்து. சரி, இப்போ இந்த பாட்டு படிக்கிற இது வந்து இப்போ தோண்டினது அந்த பாட்டு படிக்கலாம் எல்லாம் அப்படி தான். சின்ன வயசுலேயே தானே ஒரு விஷயம், சங்கீதம் படிக்கையும் இல்லை, ஒன்றும் படிக்க தானே எல்லாம் ஒன்றுமே. ஓவியம் கூட படிக்கல, சங்கீதம் கூட படிக்கல, எல்லாம் இயற்கையாக வந்தது. இப்போ எந்த பாட்டுன்றாலும் நீங்கள் படிப்பீங்களா? எஸ்பிபியோட பாட்டு இது கூட எஸ்பியோட பாட்டு எல்லாம் படிப்பேன், எல்லாம் படிக்கக்கூடிய இருக்கும் வந்து. சரி, உண்மையாக வந்து இப்போ இது சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக உங்களை அந்த என்ன சக்தி அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துனாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலையோ நீங்கள் வந்து பாடல்கள் அப்படி? இல்லை, நான் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் போன ஒரு இன்டர்வியூ தான் அது, நேர்முக பரிச்சை. இதுவரையும் எதுக்கும் போகவே இல்லை. நான் 53 வயசுக்கு இதுவரையும் போகல. எந்த இன்டர்வியூக்கும் ஒரு பாடல் போட்டிக்கோ போட்டித்திருக்கு இதுவரையும் போகல. ஃபர்ஸ்ட் டைம் போனது தான் அது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கல இன்னைக்கு, சும்மா போய் பார்ப்போமே என்ன நடக்குது. அங்கே என்னென்ன பாடல் படிச்சு நீங்கள் வந்து? இது சங்கராபரணம் படித்தேன் நான். மர நிலவே என்னிடம் நெருங்காது அந்த பாட்டு படித்தேன். அந்த பாட்டு எங்களுக்கு படிச்சு காட்டுறேன். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம்
மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ? பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம். என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ? பாலசுப்ரமணியத்தில் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அதுவும் தேசிய அவார்டு எடுத்தது, ஒரு நேஷனல் அவார்டு எடுத்த பாட்டு உண்டு, சங்கராபரணம். அந்த படத்தில் ஒரு தெலுங்கு பாட்டு தான், அதுக்கு நல்லா பிடிச்ச பாட்டு. சின்ன வயசுலேயே கேட்டு 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 வந்த பாட்டு. சங்கரா நாத சரீரா பரா வேத விகாரா ஜீவேஸ்வரா சங்கரா நாத சரீரா பரா வேத விகாரா ஜீவேஸ்வரா சங்கரா. ராணமு நீவனி கானமே நீதனி ராணமே கானமணி மௌன விசக்ஷண கான விலக்ஷண ராகமே யோகமணி. ராணமு நீவனி கானமே நீதனி ராணமே கானமணி மௌன விசக்ஷண கான விலக்ஷண ராகமே யோகமணி. నాదోపాసన చేసిన వాడను నీ వాడను నెనైదే. నాదోపాసన చేసిన వాడను నీ వాడను నెనైదే. திக்கரிஞ்சி தகிமகரிஞ்சி தனந்தரா நீலகந்தரா. கஷ்டமான பாட்டு தான். சரி, இது வந்து என்ன தெலுங்கு மொழியா? தெலுங்கு 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 பாட்டு தான் அது. இது ஃபுல்லாக படம் வாங்கியிருக்கீங்க. தெலுங்கு தெரியும் உங்களுக்கு? தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், நல்லா பேசுவேன், தமிழ் மாதிரி பேசுவேன். ஹிந்தி பேசுவீங்க? ஹிந்தி. சரி, இப்போ உங்களோட கலை பயணங்கள் எங்கேயாச்சும் வழியால் பயணம் செஞ்சுருக்கிறீங்களா நீங்கள்? வந்து கலைப்பயணம் இந்தியாவுக்கு போனேன், சென்னைக்கு போனேன், மண்ணடியில் நின்றுட்டு வந்துட்டேன். இப்போ 10 வருஷமா அப்படி என்ன ஸ்டூடியோ ரன் ஆகி கொண்டிருக்கு? ஸ்டூடியோ நான் பாஸ்போர்ட் ஆன்லைன் செய்கிறேன், மற்றது என்ஐசி ஸ்கூலெல்லாம் செய்கிறேன் ஆன்லைன், மற்றது சிந்தட்டிக் ஆல்பம், டிஜிட்டல் ஆல்பம், கரிஷ்மா ஆல்பம் இதெல்லாம் செய்கிறேன். வெட்டிங் வீடியோகிராஃபி, 4K வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ஆல்பம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். முக்கியமானது அதான். ஆகலும் ட்ரை பண்ணி ஏதாச்சும் வந்து ஃபெயிலியராக போன ஒரு விஷயம் சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வயதில், இப்போ எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 25 வயதாகுது, இந்த வயதுலேயும் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன், ஐயோ உண்மையிலே இலங்கையிலேருந்து ஒன்று வந்து பண்ணையிலாமல் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி அதான் எங்களோட டீமாக சேர்ந்து எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கோம். சரிதானே? ஸோ அப்போ இந்த 53 வயசுலேயும் வந்து இப்போ வரைக்கும் அந்த கலையை பிடிச்சி கொண்டு வச்சு விடாமல் இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய ஒரு படம் செஞ்சுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 51 வயதில் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ செஞ்சுருக்கிறீங்கன்னா அப்போ நாங்களாம் இன்னும் காலம் இருக்குது அப்போ சாதிக்கிறது பிரச்சனையில் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் உண்மையிலே கவலைப்பட்ட ஒரு விஷயம் வேண்டா, ஐயோ நம்மளால் செய்யலாமல் இருக்குன்னு சொல்லி இந்த வயதிலே? உண்மையில் கவலைப்பட்ட விஷயம் வேண்டா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் சினிமா மாதிரி சினிமாக்களை எடுத்து நம்மளால் இங்கே ஒரு வெளியிட முடியலை, அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல, அதுக்குரிய ஊக்குவிப்பு இல்லை என்று அது ஒரு வேதனை மட்டும்தான் எனக்கு இங்கே நல்ல நம்மளோட நாட்டை பொறுத்தவரை நல்ல லொக்கேஷன் இருக்கு, நல்ல கலைஞர்கள் இருக்கா, எல்லா வகையிலையும் சிறந்த கலைஞர்கள் இருக்கா, முக்கியமாக வந்து எல்லா வகையிலையும் நல்ல நாடு தான். ஆனால் இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலான விஷயம் வந்து. அடுத்தது வந்து சொல்ல போனா நான் வந்து இப்போ
இந்தியாவில் இருந்தும் சரி இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்து படப்பிடிப்புகள் செய்யக்கூடிய வசதிகள் இலங்கையில அவ்வளவு லொகேஷன் ஓ இருக்கு. லொக்கேஷன் நிறைய இருக்குது. எங்கள்கிட்ட எல்லா திறமைகள் இருந்தும் லொகேஷன்ஸ் இருந்தும் இப்ப ஒன்றெண்டு வகையான அதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனை பொருளாதார இருக்குது. பிரச்சனை. அதை விட கேமரா இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் மேரி அப்படிப்பட்ட பெரிய ஓ கேமரா மேரி ஐரி. இப்போ இங்கத்தைய படங்கள் வந்து ஸ்லாங் வித்தியாசம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வெளியிட்டு பார்க்குறது வந்து ஆனால் இப்போ உண்மையிலே நிறைய பேர் ஆர்வம் காட்டி கொண்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வெளியாது ஜப்னாலையும் சரி அடிகுலர்லையும் சரி இப்போ கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வந்து இலங்கை படங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் இது அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் எங்களோட ஆசை. உண்மையிலே சித்திரம் வரையதாக இருக்கட்டும், இந்த பாட்டுகள் பாடதாக இருக்கட்டும், அண்ட் வந்து இந்த மூவி வெளியிட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இலங்கையிலேருந்து. இப்போ இந்த 53 வயதுக்கு வந்து இப்போ சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வந்து நான் இதை இன்னும் செய்ய விரும்புமா நான் இன்னும் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் யோசித்த விஷயம் அப்படி ஏதாச்சும் இருக்கும்? அந்த விஷயம்டா ஒரு 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 உலக அளவில் ஒரு பேசப்படுற ஒரு திரைப்படம் ஒன்று எடுக்கணும். அது குறும்படம் என்றாலும் சரி, ஒரு ஃபுல் மூவி என்றாலும் சரி, அப்படி ஒரு படம் எடுக்கணும். அதுக்குரிய ஸ்டோரியெல்லாம் இருக்கி, அதுக்குரிய பட்ஜெட் பிரச்சனை அது தான் கொஞ்சம் சிக்கலெல்லாம் வச்சுக்கிறீங்க. நான் இப்போ உங்கள்ட்ட இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்து நீங்கள் தான் போட்டு எடுத்து நீங்கள் தயாரிப்பு இல்லை? கதை, திரைக்கதை, வசனம், எடிட்டிங், கேமரா, இயக்கம் எல்லாம் நான் தான் செஞ்சேன். நான் ப்ரொடியூசர் எல்லாம் நான் தான். நீங்கள் கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபாய்க்கு செலவு போயிருக்கு. அது நாங்கள் ப்ராஜெக்டர் வச்சு நிறைய இடங்களில் ஓடினோம். சாயந்தரம் வருது, கல்முனை ஸ்கூல் எல்லாம் காட்டினோம். ஸ்கூலில் எல்லாம் ஓடினேன். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காட்டினேன். இந்த போதை வசதி, இந்த போனால சமுதாயம் எப்படி கெட்டு போகுது, அதுலேயும் பொதுவாக இந்த பொம்பளை பிள்ளைகள் எப்படி கெட்டு போகுது போனால அந்த விஷயமும், மறு போதை வசதி பாவனை அதில் ஏற்படுற பிரச்சனைகள், அது சமூக சீரழிவு வச்சு ஒரு சமூக விழிப்புணர்வு படம் தான் அது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரொண்டு எடுத்துருந்துச்சு படம் வந்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு படம்ங்கிறதால நல்ல பேரொண்டு எடுத்துருந்துச்சு. சூப்பர். உண்மையிலே வந்து அண்டு நீங்கள் நினைச்ச மாதிரி இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வாங்கோ. அதை தாண்டி வந்து நீங்கள் இப்போ அந்த கடைசியாக போட்டியில் கலந்து கொண்டு நீங்கள் அதுலேயும் ஒரு நல்ல இது ஒன்று வரட்டும். அடுத்தடுத்த கட்டங்களை சந்திப்போம் நம்ம வந்து. ஸோ உண்மையாக வந்து இப்போ நீங்கள் ஆட்டெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறீங்களா? ஆர்ட் வரைஞ்சி கொடுக்குறீங்க. ஓகே. நீங்கள் வந்து முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஆர்ட் வரைஞ்சி கொடுக்குறீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டூடியோ தேவையில் ஏதாச்சும் இருக்குது, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் இந்த கதைகள் வச்சு படங்கள் எடுக்க போகிறீங்களா, ஆக்டர் தேவை, இல்லாட்டி சிங்கர் தேவைன்றால் கூட நீங்கள் வந்து அண்ணாவை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த இலங்கையிலேருந்து எல்லாருமே சேர்ந்து வந்து பயணிக்கலாம். ஸோ அண்ணாவோட கான்டாக்ட் நம்பரை வந்து நாங்கள் கீழே ஆட் பண்ணுறோம். அண்ணாவோட அடுத்த கதைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அண்ணாவோட நீங்களும் சேர்ந்து செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக வந்து உண்மையிலே சித்திரம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அண்ட் ஃபியூச்சரில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்திப்போம். சரி, நன்றி. உண்மையிலே வந்து உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கான போட்டி தந்தது. எந்த இடத்துக்கு தேடி வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினேன் ஆர்ஜே தமிழுக்கு 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.